I am glad you are watching my YouTube channel. இன்னைக்கு 10th exercise 1.1ல 4th sum பார்த்துடலாம். சொல்யூஷன் எழுதிட்டு given எழுதிடலாம். A equal to given 5,6, B equal to 4,5,6, C equal to 5,6,7. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு போட்டுடலாம். LHS equal to LHS A cross A. A cross ஏன்னா ஃபஸ்ட்டு ஏவை எடுத்து எழுதுவோமா, செட் ஆஃப் 5,6 கிராஸு 5,6 எழுதிட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு அதை போடும் 5 × 5 அப்படியே 5லேருந்து 5 அடுத்து 5,6 அப்புறம் 6லேருந்து 6,5 6,6 அவ்வளோதான். இப்போ வந்து A cross A வந்து முடிஞ்சிருச்சு. இதை வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எடுத்து வச்சிடலாம். ஏன்னா நம்ம இதை ப்ரூவ் தான் பண்ண போகிறோம். அடுத்து RHS போடலாம். RHSல என்ன கேட்குறாங்கன்னா B cross B ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சலாம். முதல் B செட்டு 4 5 6 எழுதிட்டு கிராஸ் 4 5 6. இப்போ வந்து 4லேருந்து ஃபஸ்ட்டு இல்லாத செட்டு 4,4 4,4 4,4 4,5 4,6 5,4 5,5 5,6 அடுத்து 6,4 6,5 6,6 செட் ஆஃப். இப்போ வந்து B cross B முடிச்சாச்சு. அடுத்து C cross C போட போகிறோம். C cross Cக்கு வந்து C என்னன்னா 5 6 7 கிராஸு 5 6 7 இது எழுதிடுறோம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 6 7. இப்போ வந்து இதுலேருந்து 5லேருந்து போட்டோம்னா 5,5 5,6 5,7 அப்புறம் 6,5 6,6 6,7 அடுத்து 7ஓட செட்டு போட்டோம்னா 7,5 7,6 7,6 7,7 அவ்வளோதான். இப்போ வந்து C cross C முடிஞ்சிருச்சு. B cross B இன்டர்செக்ஷன் C cross C போட போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து பியோட செட்டை எடுத்து எழுதிடுறோம். B cross B இன்டர்செக்ஷன் C cross C சியோட செட்டை B cross B எழுதியாச்சு. அடுத்து இன்டர்செக்ஷன் C cross C எழுதியாச்சு. இன்டர்செக்ஷனாக ஒன்றுமே இல்லை. ரெண்டு செட்டுலேயும் எது காமனாக இருக்கோ அதை மட்டும், ரெண்டுலேயும் சேமாக காமனாக இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதுறதுக்கு தான் இன்டர்செக்ஷன். இப்போ எழுதும்போது பார்ப்போமா, இப்போ செட் ஆஃப் போட்டுட்டு எதுலாம் காமனாக இருக்கோ அதெல்லாம் எழுதுவோம். இப்போ வந்து செட் ஆஃப் 4,4 அதில் பார்ப்போமா, அது காமனாக இல்லை, அதனால் அது எழுதலை. 5,5 காமனாக இருந்துச்சு, அதை எழுதிட்டோம். அடுத்து 5,6 காமனாக இருந்துச்சு, அதை எழுதிட்டோம். அடுத்து 6,5 வந்து காமனாக இருக்குது, அதனால் வந்து 6,5 எடுத்து எழுதுகிறோம். 6,5 அடுத்து 6,6 காமனாக இருக்கிறதுனால 6,6 எழுதுகிறோம். மற்ற எதுவும் காமனாக இல்லை, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணோம்னா இதுதான் B cross B இன்டர்செக்ஷன் C cross C ஈக்குவல் டு செட் ஆஃப் 5,5 5,6 6,5 6,6 இன்டர்செக்ஷன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ரெண்டுலேயும் காமனாக உள்ளதை எதெல்லாம் எடுத்து எழுதுகிறோமோ அதுக்கு பேர் தான் இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷனாக வேறு ஒன்றும் இல்லை. 2 இப்போ வந்து ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 A cross A ஈக்குவல் டு B cross B இன்டர்செக்ஷன் C cross C. Hence showed